ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோடய சேனலுக்குள்ளே வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது என்னோடய ஃபஸ்ட் vlog. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த vlogக்கு ஒரு லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஈவினிங் vlog. அன்றைக்கி நல்லா மழை வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வெளியே கோயிலுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். கனகம்பட்டி சித்தர் கோயிலுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போகலான் இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி. ஸோ அந்த vlog தான் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். எங்கேயாச்சும் கிளம்புறோன்னு தெரிஞ்சாவே சீரோவுக்கு தெரிஞ்சிடும். உடனே என்னை ரொம்ப கொஞ்சம் ஆரம்பிச்சிருவான். அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பால் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. ஒரு டம்ளரில் பால் எடுத்து எப்பயுமே பால் சாமிக்கு வச்சுருவேன். இது டெய்லியும் நான் வைப்பேன் சாமிக்கு. வச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நாங்கள் காஃபி போட்டு குடிக்கிறது எல்லாமே. இந்த பழக்கத்தை நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் சாமிக்கிட்ட ஒரு 2 பழத்தை வச்சுட்டு மீதி பழத்தை நாங்கள் சாப்பிட யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் அடுத்து காஃபி போட்டு குடிச்சிட்டு கிளம்பலான்ட்டு காஃபி போட்டுட்டு இருக்கேன். ஸோ வெளியே பார்த்திங்கன்னா நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அதனால் ஊஞ்சலில் உட்காந்து மழையோட இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். சரி, டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பலான்னு பார்த்தா கிளம்புறதுக்கு முன்னாடியே மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இருந்தாலும் நாங்கள் கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக மழை பெஞ்சனால ஒரு கடையில் நின்று நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கடைசியாக பார்த்தா மழை விடுற மாதிரியே தெரியல. அப்படியே நனைஞ்சிட்டே நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போனதுக்கப்புறம் ஹெவியான மழை இருந்தாலும் பஸ்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் பழனி பஸ் எல்லாமே கூட்டமாக தான் வரும். உட்கார்றதுக்கு சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2 பேத்துக்குமே சீட்டு கிடச்சிருச்சு. என்னோடய லைஃப்பில் நிறையா மாற்றங்கள் கிடச்சிது இந்த சித்தர் கோயிலில் தான். சித்தர் கோயிலுக்கு போனால் நம்மளோட சித்தங்கள் தெளிவாகும். நம்ம ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போதும் நமக்கு தெளிவான பாதையை வந்து சித்தர்கள் காமிப்பாங்க. இது நான் உணர்ந்தது. இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கிட்ட இருக்கும். ஆனால் மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். பௌர்ணமி அமாவாசைக்கு நைட்டு அங்கே பூஜை நடக்கும். இதெல்லாம் பற்றி தான் இந்த vlogவில் போட போகிறேன். இப்போ வாங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு கனகம்பட்டிக்கு உங்களையும் நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா சித்தரோட இருந்த வீடு. அவர் இந்த இடத்துல தான் இருந்து குறி சொன்னார். இங்கே பார்த்திங்கன்னா கல் அடுக்கி வச்சு அது மேலே பூவெல்லாம் வச்சு அதை சுற்றி வந்து சாமி கும்பிடுவாங்க. சித்தர் உயிரோடு இருக்கும்போது இங்கே வரவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கல் அடுக்கி வைக்க அவரோட சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு. அதை மக்கள் இன்னமும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த விஷயத்தை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மரத்தை சுற்றியுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சுருக்காங்க. சுற்றியும் சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் அவர் இருந்த வீட்டுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த கார் பார்த்திங்கன்னா அவர் இருந்தப்போ யூஸ் பண்ண காரு. அந்த காரையும் பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட நிற்க வச்சுருக்காங்க. இன்னொரு கார் வந்து கோயிலோட உள்ளே நிறுத்தி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க கவர் போட்டு. அதுவும் அவர் யூஸ் பண்ண காரு. இந்த வீடு பார்த்திங்கன்னா அவர் இருந்தப்போ இந்த இடத்துல வந்து தங்கியிருந்தார். அவரோட பெட்டு, அவரோட சேர் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம உள்ளே போய் அதை தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டு வரலாம். வெளியே வந்தவுடனே பார்த்திங்கன்னா ஒரு நாய் எங்கள் கூடயே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. எப்போ வெளியே கிளம்புனாலும் என்னோடய பேக்கில் நான் பிஸ்கெட் வாங்கி வச்சுக்குவேன். டாகுக்கு வந்து அந்த பிஸ்கெட் எடுத்து போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு பர்சனலாக டாக்னால் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டு பக்கத்தாலேயே பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில் தான் அவர் வந்து உட்காந்து எல்லாருக்கும் வந்து நிறையா விஷயங்கள் சொன்னாருன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே அவர் இருந்தப்போ சொன்ன வார்த்தைகளை வந்து இங்கே வாசகமாக போர்டில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி சித்ரா பௌர்ணமிங்கிறதுனால அங்கே சொற்பொழிவெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு இந்த கோயிலில் எப்பப்போ பூஜை நடக்குங்கிறத இங்கே போர்டில் வச்சுருக்காங்க. நீங்களும் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா QR கோடு இருக்குது. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா யூடியூப் சேனலில் வந்துட்டு அவங்க டெய்லியும் பூஜை பண்ணுற வீடியோஸ் வரும். இல்லை டைரெக்டாக நீங்கள் அந்த யூடியூப் சேனல்லையே போய் சர்க்குரு டிவின்னு போட்டிங்கன்னா அந்த சேனல் வரும். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸை வந்து டெய்லியும் நீங்கள்
பூஜை நடக்கிறது எல்லாத்தையும் வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டு அந்த இடத்த வந்து வெளியே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் படுத்துருவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் உட்காந்து அந்த பூஜையை பார்த்துட்டு அமைதியாக தியானம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு விதமான அமைதி நமக்கு கிடைக்கும். நான் அதை உணர்ந்தேன். எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்து அதை உணர்ந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அவர் இருக்கிற அந்த சமாதியை நோக்கி போகலாம். நெக்ஸ்ட் அவரை சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்து அன்னதானம் இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். வர பக்தர்கள் எல்லாருமே நிறையா அரிசி மூட்டை இது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்போ போனாலும் அங்கே வந்து சாப்பாடு இருக்கும். இன்றைக்கி கோயிலில் பார்த்திங்கன்னா புளி சாதம் தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்பயுமே அன்னதானத்தில் வாங்குகிற சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே அன்னதானத்துக்கு டொனேஷன் பண்ணலாம், இல்லை அரிசி மூட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். மக்கள் இங்கே எல்லாருமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அதை தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடித்து நான் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து படம் கேட்டிருந்தா ஐயாவோட படத்தை. அதனால் அங்கே போயிட்டு எந்த படம் நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவள் வந்து குட்டியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதில் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த நல்லதே நடக்கும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த படத்தை வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எகெயின் பார்த்திங்கன்னா 12 மணி பூஜைக்கு நான் கிளம்பிட்டேன். நம்ம 12 மணி பூஜை வந்து அங்கே நடக்கும். அப்போ வந்து அந்த டைமுக்கு வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியாக ஒரு 11:30 அந்த டைமில் நம்ம க்யூவில் நின்று போய்கிட்டு இருந்தால் தான் அந்த பூஜை டைமில் நம்மளை உள்ள அந்த பூஜை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் நானும் போய்கிட்டு இருக்கேன். ஒரு 3-4 பூஜையை நான் பார்த்துருப்பேன். சீரியஸாக சொல்கிறேன், என்னோடய லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் கிடச்சிச்சு. திக்கு திசை தெரியாமல் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சித்தர்கள் என்றைக்கு நல்லபடியாக வழி கட்டுவாங்க. அதை தான் என் வாழ்க்கையிலையும் அவர் செஞ்சார். நான் என்கிட்ட கஷ்டம்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே நான் வந்து எப்பயுமே சித்தர் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கேன். மெயினாக இங்கே கணக்கம்பட்டி வந்து பாருங்கள் ஒரு டைம், உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணி பூஜை மாதிரியே இருக்காது. என்னமோ காலையில் டைம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட தூக்கம் வராது. அங்கே போனாவே ஒரு நல்ல வைப் கிடைக்கும் நமக்கு. அந்த பாசிட்டிவ் வைப்ஸை வந்து நம்ம உணர முடியும்.
இந்த பூஜை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் அங்கேருந்து எல்லோரும் மெதுவாக வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கை குழந்தையோடலாம் வந்து இங்கே பூஜை பார்க்குறவங்க நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். பூஜையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு அங்கே பூஜை பண்ண தீர்த்தம் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் ஆட்டோஸு, அதே மாதிரி பஸ்ஸஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த பௌர்ணமி அமாவாசை டைமில். ஸோ அதனால் நம்ம பயப்படவே தேவையில்லை. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.